பயப்படாதீர்கள். பக்கத்தில் யாரும் தான் சொல்லுங்கள், பயப்படாதீர்கள், நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த 2 வார்த்தை ஏன் வருது? எப்பெல்லாம் பயம் வருதோ சொல்லுங்க, எப்பெல்லாம் பயம் வருதோ அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியணும், நான் சாதாரண ஆள் இல்லடா, நான் விசேஷித்த. பிசாசு எப்பவுமே உங்களை நீ செஞ்சதை வச்சு நீ யாரு அப்படின்னு காட்டுறான். அதனால நீ ஒரு பாவி. எத்தனை நிறைய பிரசங்கில் சார், நீ செஞ்சதை வச்சு நீ யாரு, செஞ்சதை வச்சு நீ யாரு, செஞ்சதை வச்சு யாரு, செஞ்சதுலேருந்து நீ யாரு. ஆனா தேவன் என் உறவுல நீ யாரு என்கிற இடத்துல உங்களை பார்க்க விரும்புகிறார். செஞ்சதுல நீ யாருன்ற முக்கியம் இல்லை, என்னுடைய உறவுல நீ யாரு. உறவின் அடிப்படையில் நீ எனக்கு மகனாய் இருக்கு. என் தலை முடியெல்லாம் நம்பர் போட்டு எண்ணி வச்சிருக்காருன்னா என் உறவுகளை எல்லாம் எண்ணி வச்சிருப்பாரா இல்லையா? என் குடும்பத்தை, என் பிள்ளை, என் மனைவியை, அம்மா அப்பா அத்தனை பேர் எண்ணி இருப்பாரா இல்லையா? என்னுடைய சபையில் இருக்கிற என்னுடைய உடன் ஊழியர்கள், என் ஸ்டாஃப்ஸ் அவர் கவுண்ட் பண்ணிருப்பாரா இல்லையா? என் தலை முடி அவருக்கு முக்கியம்னா இவங்களா அவருக்கு முக்கியம் இல்லையா? என் கூட வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் முக்கியம் இல்லையா? என் மனைவி முக்கியம் இல்லையா? என் பிள்ளைகள் முக்கியம் இல்லையா? என் தகப்பன் தாய் முக்கியம் இல்லையா? என் உடன் பிறந்த சகோதரிகள் முக்கியம் இல்லையா? என் சபையில் வருகிற ஜனங்கள் அவருக்கு முக்கியம் இல்லையா? என் ஊழியத்துக்கு உதவி செய்கிறார்களே சப்போர்ட்டர்ஸ், அவர்கள் அவருக்கு முக்கியம் இல்லையா? என் தலைமுடி முக்கியம் என்றால் இவர்கள் அத்தனை பேரும் அவருக்கு முக்கியம் என்று நான் சொல்லுகிறேன். என் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்றால் இவர்கள் எல்லோரும் எண்ணப்பட்டிருக்கிறார்கள். they are considered. நீ பரிசுத்தமானனால பிள்ளையாகல, நீ பிள்ளை ஆகி விசேஷமானவன் ஆனனால இப்ப பரிசுத்தமாயிட்டு இருக்கிற. இவன் பாவியான மனுஷனா இருக்கிறானே, எப்படி இவன் பாவியான மனுஷனா இருக்கிறானே அப்படின்றாங்க. அடுத்து இவர் சொல்றாரு, இவன் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே அப்படின்றார். அவர் இல்லையா, ஒரே ஆளை வேற வேற டைமென்ஷன்ல பாக்குறீங்க. இவங்க சொல்றாங்க இவன் பாவியான மனுஷன் அல்லவா அப்படின்றாங்க. என்ன செயலின் அடிப்படையில் பார்க்குறாங்க, இதான் டெவில் சைஸ். அவர் சொல்றார் இவன் ஆபிரகாமின் குமாரன் அல்லவா. நீங்க கடவுள் உங்களை பார்க்குற மாதிரியே பார்க்கணும் அப்படின்னு விரும்புறார் தேவன். ஆனா பிசாசு தன்னுடைய செய்திகளில உங்களை குறித்து தரக்குறைவாய் உணர வைப்பான். நீ யாருன்னு தெரியாதா? நீ யாருன்னு தெரியாதா? நீ காணிக்க கொடுத்தா பெரியாளா? என்ன பாவம் பண்ணிட்டு வந்திருக்க தெரியாதா? என்கிட்ட ஜெபிக்க முடியலையான்னு சொல்றியா நீ? அவன் என்ன சார் சொன்னா? அவன் என்ன நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும்னா ஜெபக்குறி பொறுத்து, ஐயா நான் ஜெபிக்கணும்னு சொன்னேன். இதை விட நல்லவன் எங்கடா நீ பார்க்க முடியும்? இந்த ஊருக்குள்ள சல்லடை போட்டு தேடினாலும் கிடப்பானா? ஐயா எனக்கு ஜெபிக்கணுமையா, ஜெபிக்க முடியலையா, எனக்கு உதவி செய்யுங்கயா அப்படின்னு கேட்குறானே. ஒருத்தன் சொன்ன ஐயா என்னால் விசுவாசிக்க முடியலன்னு கேட்டான். அவனை கூப்பிட்டு என்ன கேள்வி கேட்ட? உடனே அந்த மரக்கொப்பை அப்படின்னு எடுத்து வெளுவெளு நான் வெளுத்தாரு. ஜெபிக்க முடியலையா, ஹெல்ப் பண்ணுங்க, நிறையா செய்யுங்க அவன் நம்பி கேட்குறான். அவனையே நீ கெட்டவன், அந்த உலகத்தில் வேறு எவன்டா நல்லவன் அவங்க பார்வையில்? அவன் முடியலன்னு சொல்கிறான்னா அதை விரும்புகிறான்னு அர்த்தம். விரும்புகிறவன் நல்லவனாக தானே இருக்கணும். அப்போ இந்த உலகம் என்ன செய்யுது, மதம் என்ன செய்யுது, பிசாசு என்ன செய்கிறான்? நல்ல பிள்ளைகளை கூட கெட்டவர்களாக அவர்கள் மனநிலையை உருவாக்கி குற்ற உணர்வை கொடுத்து அனுப்புகிறான். வர்றவனெல்லாம் கெட்டவனாக்கி அனுப்புறது தான். ஆனால் தேவனோ உங்களை குறித்து உயர்வான மனநிலை இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவர் மட்டும் இல்லைன்னா நம்மளை சுற்றி நம்மளை காலி பண்ணணும்னு துடிச்சவங்க மத்தியில் நம்மளாம் இன்னைக்கு நிற்கவே முடியாது. என் அன்புக்குரியவர்களே, நீங்க இந்த உலகத்துல தேவன் தேவனுக்கு உங்களுக்கு இருக்க உறவு எப்படி தெரியுமா இருக்குது? நீங்க உங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான். நம்பர் 1, 2 பாயிண்ட் இதுக்குள்ள சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவான்னு சொன்னார்ல, அதுக்கு முதல் பாயிண்ட் என்னன்னா, பயப்படாதிருங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பெல்லாம் உனக்கு பயம் வருதோ, வெளியிலலாம் கொள்ளை நோய் அது இது வருதோ, அப்பெல்லாம் அந்த பயத்தை நீக்கிற ஒரே மருந்து, நான் எல்லாரையும் மாதிரி கிடையாது, நான் விசேஷமானவன். கையை தட்டு வருதும் ஆமென் ஹல்லேலூயா. ஸோ பயத்தை நீக்குவது விசேஷமானவன் அப்படின்ற அறிவு. அப்படின்னா நான் விசேஷம் இல்லை, நான் அவருக்கு பார்வைகள் அற்பமானவன் அப்படின்னா என்ன வரும்னு அர்த்தம்? பயம் வரும்னு அர்த்தம். அப்போ பிசாசு உங்க பார்வையில் நீங்கள் ஒரு யூஸ்லெஸ்ஸான ஆளு, நீங்கள் ஒரு துன்மார்க்கன்ற அறிவை ஏன் தெரியுமா கொடுக்க விரும்புகிறான்? அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்க விரும்புகிறான்.
அப்போ நான் வந்து அவர் பார்வைக்கு என்னெல்லாம் அவர் யோசிக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஐயோ நான் பெரிய பாவின்னு வந்த ஜபத்துக்கு உபவாச ஜபத்துக்கு வந்தால் நான் ஃபுல்லாக பாவின்னு சொல்லிட்டியா, வீட்டுக்கு போகும்போது அம்புட்டு போயிடும். இது ஆவிக்குரிய மனுஷன் வந்து டர்ராகி தான் போவான். எப்படியும் நமக்கு வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இம்யூன் சிஸ்டத்தை அடித்து அனுப்பியிருக்காங்க வெளியே. ஸோ விசேஷமானவன்ற உணர்வு பயத்தை நீக்குகிறது என்றால், விசேஷமானவன் அல்ல என்கிற உணர்வு பயத்தை ஏற்படுத்துகிறது. அங்கதான் அவனுடைய தந்திரம் இருக்கு. அதை பத்தி நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், பயத்தை நீக்கிறது நான் விசேஷமானவன்ற புரிஞ்சுக்கிறது. இந்த பேண்டமிக்ல ஒன்று புரிஞ்சுக்காங்க, நீங்க வேற. என்ன சொல்லுங்க, நான் வேற. நான் வேறயா? நம்பர் 2, தேவன் எப்பவுமே உங்களை விசேஷமானவர்கள் என்கிற செய்தியை தான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஏன்னா அதுதான் உண்மையும் கூட. பொய்யை என்கரேஜ் பண்ணுறதுக்கு இல்லை, உண்மையாக தான். ஆனால் பிசாசு எப்போவுமே நீங்கள் மோசமானவர்கள் என்கிற செய்தியை தான் கொடுக்க விரும்புகிறான். இப்போ நேராக யூடியூபுக்கு போகிறீங்க, சட்டுன்னு ஒரு 4 வரி கேளுங்க, அதிலே தெரிஞ்சிடும் தேவனுடைய செய்தி எது, பிசாசின் செய்தி எதுன்னு. பிசாசு என்ன செய்வான், நீ மோசமானவன். ஆனால் இயேசு சொன்னா, நீ விசேஷித்தவன். கையெழுத்துக்கு வருது. ஆமென். சரி, ஓகே. இந்த உணர்வை தான் தேவன் கொடுக்க விரும்பும். God always wants you to have a right estimation. ஏனென்றால் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அது பிசாசுக்கு தெரியும். அதனால் உங்களை பற்றி குறைவான மதிப்பீடை கொடுக்க வருமா. ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஒருவனும் உங்களை அசட்டை பண்ண இடம் கூடாதுங்கள். ஆமென். ஓகே. இப்போ 2வது விஷயம், ஏன் தேவன் வந்து உங்கள் மேலே ஒரு விசேஷித்தவர்கள்ன்ற ஒரு மைண்ட் செட்டே உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறாரு. ஆனால் பிசாசு பாருங்க, உங்களை வந்து நீங்கள் மோசமானவர்னே சொல்ல விரும்புகிறோம். இதில் 2ல் எது உண்மை ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்டேன். கர்த்தர் சொன்னார், 2மே உண்மைதான். ஏன்னா அவன் சொல்கிறது ஏன் நம்புகிறோம்னா, அவன் சொல்கிறதுல ஒரு உண்மை இருக்குது. நான் மோசமானவன் தான், அதனால் அவன் சொல்கிறது எனக்கு கரெக்டாக தெரியுது. இந்த பக்கம் இவர் விசேஷமானவர் தான், இதை தான் நம்புற கஷ்டமாக இருக்குது. இப்போ அவன் சொல்கிற பொய் மனசு நம்புது, ஆனால் இவர் சொல்கிற உண்மை நம்ப மாட்டேங்குது. ஏன்னா நம்ம இவர் சொல்கிறத இவர் எங்கேருந்து பார்க்குறாருன்றதை பார்க்காம இவர் சொல்கிறத நீங்கள் நம்ப முடியாது. இவன் சொல்கிறத ஏன் தெரியுமா நம்புறீங்க, இவன் எங்கேருந்து பார்க்குறோன்னு அங்கேருந்து பார்க்குறீங்க. ஆனால் அவர் சொல்கிற ஏன் தெரியுமா நம்ப முடியல, அவர் எங்கேருந்து பார்க்குறாரோ அங்கேருந்து நீங்கள் அவரை பார்க்கல. பார்த்தீங்கன்னா உங்களால் அவர் நம்ப முடியும். ஒரே விஷயத்தை சிம்பிளாக சொல்கிறேன், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிசாசு எப்போவுமே உங்களை செயல்களின் அடிப்படையிலே உங்களை பார்க்க விரும்புகிறான். உங்களை பார்க்க வைக்க விரும்புகிறான். பிசாசு உங்களை செயலின் அடிப்படையில் பார்க்க வைக்க விரும்புகிறான். நேற்று நீ என்ன செஞ்ச, முந்தானேத்து என்ன செஞ்ச, போன வாரம் என்ன செஞ்ச, காலையில் என்ன செஞ்ச, மதியம் என்ன செஞ்ச, இந்த செயல்கள்லாம் இருக்குல்ல, இந்த செயல்கள் நீங்கள் செஞ்ச இந்த செயல்களின் அடிப்படையில் அந்த இடத்துல இருந்து நீ செஞ்சதை வச்சு நீ யாரு அப்படின்னு காட்டுறான். அதனால் நீ ஒரு பாவி. எத்தனை நிறைய பிரசங்கில் சார், நீ செஞ்சதை வச்சு நீ யாரு, செஞ்சதுலேருந்து நீ யாரு. ஆனால் தேவன் என் உறவில் நீ யாரு என்கிற இடத்துல உங்களை பார்க்க விரும்புகிறார். செஞ்சதில் நீ யாருன்ற முக்கியம் இல்லை, என்னுடைய உறவில் நீ யாரு, உறவின் அடிப்படையில் நீ எனக்கு மகனாய் இருக்கிறாய். ஆகையால் நீ விசேஷமானவன். நீ விசேஷமானவன் என்பது உன்னுடைய செயல்களின் அடிப்படையில் அல்ல. புரியுதா உங்களுக்கு? அவன் சொன்னான்ல, நீ பாவின்னு. செயல்களின் அடிப்படையில் நீ போனீன்னா அவன் சொல்றதும் உண்மையா தெரியும். செயல்களின் அடிப்படையிலே நீ விசேஷமானவன் அல்ல, என் உறவின் அடிப்படையில் நீ விசேஷமானவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஆகவே நான் விசேஷமானவன் என்ன மறுபடி என்னோட மனதிலே பதிய வேண்டும் என்றால், எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு என்ன என்பதின் அடிப்படையில் தான் உன்னை நீ பார்க்க வேண்டும். உன்னை நீ உறவின் அடிப்படையில் தான் பார்க்க வேண்டுமே ஒழிய செயலின் அடிப்படையில் பார்க்க கூடாது. கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். Oh, we praise God. Hallelujah, hallelujah, hallelujah. So உங்களை பிசாசு உறவின் அடிப்படையில் பார்க்க விடாம செயலின் அடிப்படையிலே பார்க்க வைப்பான். நீங்களும் செயலின் அடிப்படையிலே பார்த்துட்டு இவன் சொல்றது தான் உண்மையா இருக்கு, நம்ம மோசமானவன் தான், அவர் விசேஷமானவன்றது சொல்றது வந்து நமக்கு ஒன்றும் ஒத்து வரலேன்றீங்க. ஆமாம். ஏன்னா நீங்கள் இவன் லென்ஸ்லேருந்து அவர் சொல்கிறத பார்க்கக்கூடாது, அவர் லென்ஸ்லேருந்து அவர் சொல்கிறத பார்க்கணும். அவர் லென்ஸ் என்னன்னா, நீ எனக்கு பிள்ளை, அதை புரிஞ்சுக்க. நீ பிள்ளையா இருக்கிறபடினாலே
நீ விசேஷமானவனாய் இருக்கிறாய். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். எப்படி விசேஷமானவரானாரு? அவர் செயலின் அடிப்படையில் அல்ல, உறவின் அடிப்படையில் விசேஷமானவரானார். அப்படியே பிதாவுக்கு நான் உறவின் அடிப்படையில் விசேஷித்தவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். என்னை விட திறமையானவர்கள், அழகானவர்கள், என்னை விட சிறப்பானவர்கள் 1000 பேர் இருக்கலாம். ஆனால் நான் விசேஷமானவன். செத்து போனவங்க அநேகர் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறவங்க, உலகத்தாண்டில் நிறைய பேர் செத்து போனவங்களில் வந்து பெரிய ஞானிகள் இருக்கலாம். நம்ம அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, சாதாரணமான ஆள் இருக்கும். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, நான் உறவின் அடிப்பில் அவர் விசேஷமானவன். என் தாயின் கர்ப்பத்தில் உருவாக முன்னே அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் தலையில் முடியெல்லாம் எண்ணி இருக்கிறார். அவர் அனுமதி இல்லாமல் தலைமுடி ஒன்றும் கீழே விழாது. இவைகளை நான் புரிந்து கொள்ளும் போது பிசாசனை வஞ்சிக்க முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். Devil always he wants you to feel yourself worthless. ஆனா God is always he wish you to understand yourself a worthful person. ஆனா அழகா ஆங்கிலத்தில் இருக்கு வந்து you are much more worth than the sparrows. இந்த சிட்டுக்குருவி எல்லாம் விட நீ 1000 மடங்கு விசேஷமானவன்டா. அதே நான் விட மாட்டேன். ஏன் அதை கூட நான் மறக்க மாட்டேன். அவைகளில் ஒன்றாக என்னால் மறக்கப்படுவதில்லை. அதில் ஒன்று கூட இட் வில் நாட் பி ஃபர்கட்டன் பை மீ. அப்போ ஒன்று எப்படி நான் மறப்பேன்? உன் ஜெபங்களை அவர் மறந்துடுவாரா? கை தட்டுங்க உதவாரு. உன் ஜெபங்களை மறப்பாரா? உன் கண்ணீரை மறப்பாரா? நீ கேட்டதை மறப்பாரா? உன் விருப்பத்தை மறப்பாரா? ரட்சிக்கப்பட்ட போன கொடுத்த வாக்கு தத்துவத்தை மறப்பாரா? மறந்து போவதற்கு நீ அவருடைய பார்வைக்கு வந்து கீழ்ப்பானவன் அல்ல. நீ அவருடைய பார்வைக்கு விலையேறப்பட்டவன். நீ அவருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடம். சபையானது இன்னைக்கு மனவாட்டிய கசக்கி போட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது சபையாகிய மனவாட்டிய அதை குறித்து தீர்ப்பா நினைக்க வைக்கிறாங்க. அதை வந்து மட்டமா நினைக்க வைக்கிறாங்க. அப்படியே நினைச்சு அந்த சபை தன்னை வந்து மனவாட்டின்ற மறந்து எருவாட்டி அப்படின்ற மனநிலைக்கு வந்துருச்சு. இதுதான் சரியான ஒரு பொசிஷன். சபை இப்படி இருந்தால் தான் பிசாசு ஈஸியாக வந்து என்ன செய்ய முடியும்? ஏறி வேலை பார்க்க முடியும். நிறையா பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க பிசாசுக்கு. ஐயா கூடுமானம் மட்டும் அவனை குற்ற உணர்வில் அமைக்கிட்டேன், இனி நீங்கள் வந்து ஏறி உட்காந்து தலையில் அடித்தாலும் அவன் பாட்டுக்கு வாங்கிக்குவான் சார், நல்லவன் சார், எவ்வளோ அடித்தாலும் வாங்குவான் சார், வாங்க சார்ன்றான். ஊழியக்காரன் அந்த வேலையை செஞ்சு வச்சோடனே பிசாசு வந்து ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்ட்டு அவன் வேலையை பார்க்குறான். ஆனால் ஊழியக்காரன் என்ன செஞ்சுருக்கணும்? சபையை பார்த்து நீ விசேஷமானவன், தலைமுடிய கூட கர்த்தர் எண்ணிருக்க. எங்கே பார், செயலின் அடிப்படையில் நீ வந்து தீர்ப்பானவன் நீ நினச்சிக்கலாம். ஆனால் உறவின் அடிப்படையில் நீ மேன்மையானவன்டா. உனக்காண்டி ரத்தம் செஞ்சிருக்கிறாரா? எந்த அளவு விசேஷமானவன்? சொந்த பிள்ளையை கொடுக்குற அளவுக்கு அவர் விசேஷமானவன். நீ விசேஷமானவன். உனக்கா தம் பிள்ளையை அனுப்புனாரா? நீ எவ்வளவு ஒரு பார்வையில் மேன்மையானவன். உன்னை எப்படா சாக விடுவார்? உனக்கு எப்படா வியாதி வரும்? உன்னை எப்படா அந்த அடிக்கிற காலத்தில் நான் அள்ளிட்டு போக விடுவார்? 1000 சுனாமி வந்து அள்ளிட்டு போனால் நீ ஒருத்த மட்டும் நிற்பாங்க. இயேசு நாமத்தில் கரங்களை தட்டி கர்த்தர் சொல்லுமாமே. அந்த ஒருவன் உயிரோடு இருப்பான் என்றால் அங்கே நீ நிற்பாய், நான் நிற்பேன். ஏன்னா நான் அவருடைய பார்வையில் விசேஷமானவர். ஒரே ஒரு மனுஷன் சொல்லி சூரியனே நின்றுச்சுன்னா எவ்வளவு ஒரு பார்வைக்கு மனுஷன் விசேஷமான யோசிங்க. இப்படி விசேஷமானவனா நீ உன்னை உணர்ந்துடக்கூடாது. உணர்ந்துட்டினா உனக்குள்ள இருக்கிற பவர் வெளியே வந்துடும். ஏன்னா அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். இதை உணர 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 உறவின் அடிப்படை உறவின் அடிப்படை உறவின் அடிப்படை உறவின் அடிப்படை அது பார்க்க 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 உனக்குள்ள விசேஷமானவன்ற அறிவு வந்துடும். அந்த அறிவு வந்துருச்சுன்னா உன்னோட வல்லமை கூடிரும். வல்லமை கூடிருச்சுன்னா பூமி மாறிடும். அதனால உன்னை பாவியா மட்டும்தான் நினைக்க வைக்கணும். அதுதான் பிசாசுடைய மிகப்பெரிய திட்டம். அவனுடைய உண்மை உருவத்தை நீங்கள் மறைக்கிறீர்கள். மனிதன் செயலின் அடிப்படையில் பாவி என்று பிரசங்கிக்கிறீர்கள். ஆனால் உறவின் அடிப்படையில் அவன் பிள்ளையா இருக்கிறான் என்பதை மறைக்கிறீர்கள். அவனுடைய பாவங்கள் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி மன்னிக்கப்பட்டது என்பதை நீங்கள் மறைக்கிறீர்கள். What is the gain of devil when he makes you to feel yourself a worthless person? நீங்க வந்து யூஸ்லெஸ்ஸான ஆள்னு உங்களை உணர வைக்கிறது இல்லை. அவனுக்கு என்னங்க லாபம்? It is much more in every way. அதாவது 1-2 லாபம் கிடையாது சார், ஊருப்பட்ட லாபம் இருக்குது சார் அவனுக்கு. நீங்கள் மட்டும் உங்களை தகுதி இல்லைன்னு உணர்ந்துட்டீங்கன்னா எல்லா வகையிலுமே அவனுக்கு லாபம், எல்லா வகையிலும் லாபம். அதனால தான் வந்து பிரசங்கிகள் அநேகரை அப்படி பிரசங்கிக்க வைக்கிறான். ஆனால் இயேசுன்னு ஒரு பிரசங்கி இருந்தார் 2000 வருஷத்துக்கு. எப்படி தான் பிரசங்கிச்சாரு? நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். இப்ப சொல்லுங்க, யார் இயேசுனாரோட ஊழியக்காரன்? நீ பாவி என்று பிரசங்கிக்கிறவர்களா அல்ல நீங்கள் விசேஷமானவர்கள் என்று பிரசங்கிக்கிறவர்களா? யார் இயேசுவின் ஊழியக்காரர்?
நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான் என்று சொன்னாரே. அவர் எதை பேசுறாரு தான் அவன் ஊழியக்காரன். அவர் என்ன சொன்னார்? உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் என்ன இருக்கிறேன்டா, உன் தலை முடிய கூட நான் கவுண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றார். யுவர் எவ்ரி ஹேர் இஸ் நம்பர்ட். அப்படின்னா உன் தலைமுடியெல்லாம் கன்சிடர் பண்ணுறாருன்னா, அதெல்லாம் அவர் குறித்து வச்சிருக்கிறாருன்னா, உங்களுடைய உறவுகளை எல்லாம் அவர் அசால்ட்டை விட்டுருப்பாரா? இதை நான் கேட்குறேன். என் தலை முடியெல்லாம் நம்பர் போட்டு எண்ணி வச்சிருக்காருன்னா, என் உறவுகளை எல்லாம் எண்ணி வச்சிருப்பாரா இல்லையா? என் குடும்பத்தை, என் பிள்ளை, என் மனைவியை, அம்மா அப்பா அத்தனை பேர் எண்ணிருப்பாரா இல்லையா? என்னுடைய சபையில் இருக்கிற என்னுடைய உடன் ஊழியர்கள், என் ஸ்டாஃப்ஸ் அவர் கவுண்ட் பண்ணிருப்பாரா இல்லையா? என் தலை முடி அவருக்கு முக்கியம்னா இவங்களா அவருக்கு முக்கியம் இல்லையா? என் கூட வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் முக்கியம் இல்லையா? என் மனைவி முக்கியம் இல்லையா? என் பிள்ளை எனக்கு முக்கியம் இல்லையா? என் தகப்பன் தாய் முக்கியம் இல்லையா? என் உடன் பிறந்த சகோதரிகள் முக்கியம் இல்லையா? என் சபையில் வருகிற ஜனங்கள் அவருக்கு முக்கியம் இல்லையா? என் ஊழியத்துக்கு உதவி செய்கிறார்களே சப்போர்ட்டர்ஸ், அவர்கள் அவருக்கு முக்கியம் இல்லையா? என் தலைமுடி முக்கியம் என்றால் இவர்கள் அத்தனை பேரும் அவருக்கு முக்கியம் என்று நான் சொல்லுகிறேன். என் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்றால் இவர்கள் எல்லோரும் எண்ணப்பட்டிருக்கிறார்கள். they are considered. எண்ணப்பட்டிருக்கிறது வந்து ஜஸ்ட் நாட் கவுண்டிங் நம்பர். அதெல்லாம் அவர் கன்சிடர் பண்ணுறாரா? கன்சிடர் விட அதெல்லாம் வந்து அவர் வேல்யூ பண்ணுறாருன்னு அர்த்தம். அப்படித்தான் என்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தனும் வேல்யூ பண்ணப்படுறான். என் தலைமுடி வேல்யூ பண்ணப்படுதுன்னா என்னை சுற்றி இருக்கிற எனக்கு கிரீடமானவர்கள் எனக்கு வேல்யூ பண்ணப்படுகிறார்கள். இந்த அறிவுக்குள் வரும்போது அதற்கேற்றார்கள் நடக்க ஆரம்பிக்கும். என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை நம்பாத. எது நம்புறியோ தான் நடக்கும். நான் நம்புறேன். என் தலைமுடி அவருக்கு முக்கியம்னா என் கூட இருந்து வேலை செய்கிற அத்தனை பேர் அவருக்கு முக்கியம். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அவர்கள் ஒன்றும் மறக்கப்படுவதில்லை. மை ஃபீலிங்ஸ், மை பிரேயர்ஸ், மை டியர்ஸ், நத்திங் வில் பி ஃபர்காட்டன். உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய கவலை, உன்னுடைய ஆர்வம், உன்னுடைய விருப்பம், உன்னுடைய ஆசை, உன்னுடைய ஜெபங்கள் எதுவும் மறக்கப்படுவதில்லை. ஏனென்றால் நீ அவருடைய பார்வைக்கு விசேஷமானவன். விசேஷமானவன். பிசாசு உன்னை குறித்து விசேஷம் இல்லைன்னு குறைச்சி சொல்கிறனால அவனுக்கு என்னென்ன தெரியுமா லாபம்? ஒன்று, பயத்தை கொடுக்குறான். நான் விசேஷமானவன் சொன்னோன்னா உனக்கு பயப்படாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் விசேஷமானவர்கள். அப்போ நான் விசேஷமானவன் தெரிஞ்சோன்னா பயம் போயிடும். நீ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் உறவில் நீங்கள் எவ்வளோ விசேஷம் மட்டும் ஒரு 4 நாள் யோசிங்களேன், 5ஆவது நாள் பயமே வராது உங்களுக்கு. பயமில்லை அங்கே வந்துடுவீங்க. பயமில்லையே அப்படின்னு வந்துடுவீங்க. அதான் இப்போ தாவீது தெளிவாக சொல்கிறான்ல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன்னு சொன்னானா? பயப்பட மாட்டேன்னா பயப்பட மாட்டேன் அப்படி சொல்றேன். பொல்லாப்புக்கு பயப்படேன், பயமே வராது எனக்குன்றான். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அவனுக்கு பயம் வராது. முதல் விஷயம், நீங்க விசேஷமானவர்கள். எதன் அடிப்படையிலே? அது ரொம்ப முக்கியம். செயலின் அடிப்படையில் அல்ல, உறவின் அடிப்படையிலே. நான் விசேஷமானவன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்றால். அப்சலோம் அழகா, சாலமன் அழகா? யார் ராஜா வந்திருக்கணும்? அழகின் அடிப்படையில் அப்சலோம் தான் வந்திருக்கணும். பைபிளே அழகான அப்சலோம், தலை முதல் கால் வரை அவனில் பழுது ஒன்றுமே இல்லை. பெர்ஃபெக்ஷன் அடிப்படையில் அவன் ராஜாவாக இருக்கணும். ஆனால் சாலமன் வந்துட்டான் ராஜாவா தாவீதுக்கு அடுத்து. ஏன்? உறவின் அடிப்படையில். ஏன் அப்சலோம் வந்து பிள்ளை கிடையாதா? அப்சலோம் அம்மாவுக்கும் தாவீதுக்கு இருந்த உறவை விட பத்சேபாளுக்கும் தாவீதுக்கு இருந்த உறவு வேறு. அந்த உறவிலே ஒரு கவனன்ட் இருந்துச்சு. அந்த உறவின் அடிப்படையில் சாலமன் மேலே வரான். அதனால் ஒன்று புரிஞ்சுக்கங்க, நீங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கிறீங்க, அப்சலோம் மாதிரி அழகாக ஆவிக்குரிய அழகு இருக்குது, அதெல்லாம் அடுத்து. நான் பிள்ளை அவ்வளோதான். அதனால் நான் அவருக்கு அழகு தான், நான் ஒரு பார்வையில் விசேஷமானவன் தான். கைத்தட்டுங்க ஒருவருக்கு ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸோ உங்களுக்கு தைரியம் வந்துடும். அதனால் இந்த உறவை வந்து இந்த 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 விசேஷமானவன்ற எண்ணத்தை உங்களை விட்டு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு பயம் வந்துடும். ரெண்டாவது, விசேஷமானவன்ற எடுத்து விட்டால் உங்களுக்கு பிதாவுக்கு இருக்கிற உறவு பாதிக்கப்படும். இப்படி பல லாபங்கள் அவனுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நான் தேவனுடைய உறவின் பார்வையிலே நான் விசேஷமானவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ பரிசுத்தமானனால பிள்ளையாகல, நீ பிள்ளை ஆகி விசேஷமானவன் ஆனனால இப்ப பரிசுத்தமாயிட்டு இருக்கிற. உன் வேலைகளை செய்து நீ வந்து விசேஷமானவனாகவில்லை, நீ விசேஷமானவன் ஆனதினால் இப்பொழுது வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாய். அப்படி வா வழிக்கு. அதான் ரைட்டான ரூட்டு. கர்மமான பிரசங்கங்களை கேட்காதீர்கள், அவைகள் வேலைகளின் வழியாக நீங்கள் விசேஷமானவர்கள் என்று இல்லை. விசேஷமானதினால் நான் வேலைகள் செய்து கொண்டிருக்கிறேன்.
ஸோ நீங்கள் விசேஷமானவர்கள் என்கிற உணர்வு வரும்போது உங்களுக்கு பிதாவுக்கு இருக்கிற உறவு கூடுது, தைரியம் கூடுது, விசுவாசம் கூடுது, பிரேயருக்கான பதில் கூடுது. அடுத்து இந்த உலகத்தை நீ விடுதலை செய்ய ஆரம்பிக்கிறீங்க. இது எல்லாம் வருது. இது எல்லாத்தையும் விளக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, அதனால இதை அப்படியே நான் பாயிண்டாக சொல்லி முடிக்கிறேன். ஸோ உறவிலே உங்களை பாருங்க. அதனால பைபிள் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் விசேஷமானவர்கள். நீங்கள் உங்களை விசேஷமானவர்கள் என்று சொல்லுகிற பிரசங்கங்கள் தான் பரலோகத்திலிருந்து வருகிறது. நீங்கள் பாவிகள் என்று சொல்லுகிற பிரசங்கங்கள் தேவனால் அருளப்படுகிறவைகள் அல்ல. ஆகவே அன்புக்குரியவர்களே, ஒரு அம்மாவை வந்து ஒரு அம்மாவை கிளவி நாய், இன்னொரு ஒருத்தனை பார்த்து பாவி நாய். யார? சகைவ. இவன் பாவியான மனுஷனாக இருக்கிறானே. எப்படி? இவன் பாவியான மனுஷனாக இருக்கிறானே அப்படின்றாங்க. அடுத்து இவர் சொல்றாரு, இவன் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே அப்படின்றார் அவர். இன்னும் ஒரே ஆளை வேற வேற டைமென்ஷனில் பார்க்குறீங்க. இவங்க சொல்கிறாங்க இவன் பாவியான மனுஷன் அல்லவா அப்படின்றாங்க. ஏன்னா செயலின் அடிப்படையில் பார்க்குறாங்க. இதான் டெவில் சைஸ். அவர் சொல்றார் இவன் ஆபிரகாமின் குமாரன் அல்லவா. இந்த செயலின் அடிப்படையில் பார்க்குற எல்லாருமே அவன் பிள்ளைய வந்து உறவின் அடிப்படையில் பார்ப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? செயலின் அடிப்படையில் பார்க்க மாட்டான். எப்படியா டக்குனு அது மரம் அப்படி பண்ணு, ஒன்றும் பண்ணு, உறவின் அடிப்படையில் பார்ப்பாங்க. ஆனால் வேற செயல். ஆனால் தேவன் வந்து அவங்க செயலின் அடிப்படையில் பார்த்தா கூட அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தூக்கி குப்பையில் போடுறான்றார். ஏன்னா அவன் வீட்லேயும் அதே செயலின் அடிப்படையில் பார்க்கணும்ல, அங்கே உறவின் அடிப்படைக்கு வந்துடுறான். டக்குன்னு லென்ஸை மாற்றி படிக்கலை மாற்றி போடுறான். நீ வந்து டக்குன்னு வேற படிக்கலை போட்டுட்டு இருக்கிறான். அவன் போன ஒன்று எடுத்துட்டு வேற படிக்கலை போடுறான். அந்த பைபிள் சொல்லுது வெவ்வேறான படிக்கல்கள் கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்ப தேவன் அதை கன்சிடர் பண்ணல. தேவன் அதே சகவி எப்படி பார்க்கற? இவன் ஆபிரகாமின் குமாரன் அல்லவா அப்படின்ட்டு. தேவன் மட்டும்தான் உறவின் அடிப்படையில் பார்க்கறா. எல்லாருமே உறவின் அடிப்படையில் தான் பார்க்குறாங்க. அம்புட்டு பயிலும் உறவின் அடிப்படையில் தான் பார்க்குறாங்க. அவனுக்கு உறவில் இருக்கிறவர்களை. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே தேவனும் தம் பிள்ளைகளை உறவின் அடிப்படையில் தான் பார்க்குறாரு. இந்த உலகத்தில் யாரும் செயல்களின் அடிப்படையில் யாரையும் பார்க்கறது கிடையாது. மற்றவனை பார்க்கலாம், தம்பிளே பார்க்க மாட்டாங்க. அப்போ ஒருத்தனை சொல்கிறான், எல்லாரும் சொல்கிறாங்க வந்து இவன் வந்து பாவியாய் மனுஷன் அல்லவான்னு. கர்த்தர் சொல்ல அவன் ஆபிரகாமின் குமாரன் அல்லவா அப்படின்றாரு. அப்போ தேவன் எப்போவுமே எல்லாரும் எப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு? உறவின் அடிப்படையிலே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என் பிள்ளை நான் ரத்தம் கொடுத்து சம்பாதிச்ச பிள்ளை, நான் ரத்தம் கொடுத்து சம்பாதிச்சுப்பட்ட பிள்ளை, அதனால நான் விசேஷமானவன். இந்த அறிவு உங்களுக்கு பிதாவுக்கு இருக்கிற உறவை கூட்டுகிறது. இந்த அறிவு உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. இந்த அறிவு உங்கள் விசுவாசத்தை வளர்க்கிறது. இந்த அறிவு ஜெபத்திற்கு பதில்கள் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு தருகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அறிவு எல்லா ஆசீர்வாதம் தருகிறது. இந்த அறிவு இந்த உலகத்தை பிசாசின் கரத்திலிருந்து மீட்டு தருகிறது. ஆகவே சபையானது தான் விசேஷமானவள் என்று சபையில் இருக்க ஒவ்வொருவனும் புரிந்து கொண்டால் இந்த உலகத்தை சீக்கிரத்தில் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாம். உன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே நீனும் இருக்கிறாய். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. இயேசு தம்முடைய திருவாய் மலர்ந்து சொன்ன வார்த்தை, நீங்கள் விசேஷமானவர்கள் அல்லவா. உங்கள் தலை மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, உங்களில் ஒருவரும் மறக்கப்படுவது இல்லை. ஆவியான இந்த வார்த்தைகளை உங்களுடைய உள் மனது கால் மனதுக்கு கொண்டு செல்வாராக. உங்களை அசையாத கண்மலையாய் நிலைநிறுத்த பண்ணுவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தாவே, எங்கள் இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். சபையானது கில்ட்டி கான்சியஸ்லேருந்து மேலே எந்திரிச்சு வரட்டும். எத்தனையோ பேர் இவங்க ஒர்த்லெஸ்ன்னு சொன்னாலும் இவங்க ஒர்த்துன்றத வசனம் சொல்லுது, நீங்கள் சொல்கிறீங்க. அதனால் நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. உங்களுடைய வசனங்கள், உங்களுடைய வார்த்தைகள், நீங்கள் வாயத்தன்னு சொன்னீங்க நான் விசேஷமானவங்க. அதனால் இந்த பூமியில் எல்லாரையும் அடிச்சுட்டு போகிற காற்று என்னையும் என் குடும்பத்தையும் என் கூட இருக்கவங்க அடிச்சுட்டு போக முடியாது. ஆமாம், நாங்கள் விசேஷமானவங்க. அதனால் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் விசேஷமானவங்க. அதனால் இந்த உலகத்தை எங்களால் மாற்ற முடியும். நாங்கள் விசேஷமானவங்க. அதனால் எங்களுடைய எங்களுக்கு உங்களுக்கு இருக்க உறவு வளருது. அது பெருகட்டும். ஜனங்கள் எல்லாரும் இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறட்டும். பரிசுத்தவான் கண்களை திறந்துடலுங்க. வார்த்தையை உணர்வுக்குள்ளே கலந்து விடுங்க. அவங்க தேவைகளை எல்லாம் சந்திங்க. பயங்கள் எல்லாம் நீக்குங்க. தைரியத்தை கொடுங்க. ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல ஒரு உணர்வு, மனசாட்சி, நல் மனசாட்சியை தாங்க. எஸ், அவங்க லைஃப் இதுவரை இல்லாத அளவு இன்னும் மேலான ஆசீர்வாதங்களுக்கு வளர்ந்து செல்லட்டும். தேவனுடைய பிள்ளையாக இருந்து, தேவனுடைய மனுஷனாக இருந்து இவங்க எல்லாரையும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேவ பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன்.
சபையானது தன்னை புரிந்து கொள்வதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். Praise God. Hallelujah. God bless you.